திருட்டு மருந்து விக்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்லு. வசிய மருந்த விக்கிறான் உன் புருஷன். அந்த மருந்தோட டெமோ பீஸ் நீ. நல்ல குடும்பம் தான் போங்க. சூடு பிடிச்சிருச்சு. ஏய் மரியாதை. நேர்ல கெட்டச்ச தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். யாரு நீ? நான் தான் ஏஜியோட தி கிரேட் பொண்டாட்டி. நீயா? நீ கிரேட் பொண்டாட்டி இல்ல, கிறுக்கு பொண்டாட்டி. அன்னைக்கு டோரா வேஷம் போட்டு பேக் பேக் பேக்னு சொல்லிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி இருக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. வேஷத்தை பத்தி நீ பேசாத. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அஹிம்சை பேபி மாதிரி ஆக்ட் கொடுத்த. இப்போ பஜாரி மாதிரி பேசுற. என்ன அடிமை ஆக்கிறதுக்கு உன் புருஷன் என் புருஷனுக்கு மருந்து கொடுத்திருக்கான். அதுக்கு பதில் சொல்லு. மருந்தா? என்னடி உளற? அடிதடியில போய் முடிஞ்சிருமோ? ஏய், ஏஜேக்கு எந்த பொம்பளை பொண்டாட்டியா வந்தாலும் அடிமைதான். இதுல உனக்கு மருந்து கொடுத்து வேற அடிமை ஆக்கணுமா? இது சரியான பாயிண்ட். அட கூறு கெட்ட குக்கர். உனக்கும் அதே மருந்து கொடுத்து உன்னை மூளையில உட்கார வச்சதே உன் புருஷன் தான். ஏய், யார பார்த்து குக்கர் என்ன? நீதான் டிஃப்யூஸ் பண்ண பல்பு. ஏய் நிறுத்துடி. ஏய் ஷட் அப். யூ ஷட் அப். ஏய் குக்கர், இங்க பாரு. என்கிட்ட நீ வச்சிட்டா அவ்வளவுதான் உன்னை. சம்பேஸ்தானு. ஹாசினோட பழைய வாய்ஸ் கேக்குது. ஆஹா, ரெண்டு பைத்தியங்களும் இப்படி அடிச்சுக்கிறே. நேர்ல மோதி இருந்தா மர்கி பல மொழியில எல்லாம் கேக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஹாசினி, ஏன் மிரீதி? ஹாசினி சரியாயிட்டாளா? நம்ம இப்ப இங்க வந்தேன்னு வச்சுக்கோ. அப்பா, நல்ல சம்பவம். பயத்துல கட் பண்ணிட்டா. ஹாசினி, இது பார், இந்த டோராவுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் தெரியும். எல்லாரோட வாய்ஸும் பேசுவேன். நான் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. எங்க சொல்லு? மல்டிபிள் பர்சனாலிட்டி. பேக் பேக். நீ சொல்லு. சொல்லு பேக் பேக். முடியாது, முடியல. என்னையா யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ற? I'm the great Dora. ஒரு செகண்ட் அவ பழைய ஹாசினியா மாறிட்டான்னு நினைச்சேனே. சோ என்ன பண்றது? அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா ஹாசினி திரும்பி வரமாட்டான். ஆமா, ஏஜோவோட வைஃபுக்கு அவ அடங்கி போனன்னு நீங்க மருந்து ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தேன். இப்ப அதுக்கு என்ன? ஓ சரி, எதுக்கு கொடுத்த? அவன் முன்னாடி கத்திட்டு இருந்தா, அதனால அவன் வாய் அடக்கணும்னு சொல்லி நான் மருந்து கொடுத்தேன். ஓஹோ, ஹெல்ப். சரி, ஹெல்ப் பண்ண. அதுக்காக அந்த மருந்து வேலை செய்தான்னு செக் பண்றதுக்கு எனக்கு கொடுத்திருக்கல. அது ரெண்டு மருந்து இருந்துச்சா, அதுல ஒண்ணு நான் கலக்கினா அது தெரியாம உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்படியா? தெரியாம கொடுத்துட்டியா? ஆமா செல்லம். சரி செல்லம், நான் இப்ப வந்துடுறேன். என்ன ரொம்ப சாந்தமா போறல, பாப்போம். குடி, நல்ல குடி. தலையில இவ்வளவு ஈரமாயிடுச்சு. வா. எதுக்கு பேக் பேக் என் தலைய தோட்டி விடுற? நானே செஞ்சுக்க மாட்டேனா? என்ன சொல்ற? தலை ஈரமா இருந்ததுன்னா உனக்கு சளி பிடிக்காதா? எல்லாருக்கும் புத்தி சொல்ற டோராக்கே உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்போ என்ன பண்றது? யோ ஹிட்லர், எனக்கு சளி பிடிக்க கூடாது நான் இதை செய்யற. உனக்கு தலை வெடிச்சிட கூடாதுன்னு தானே இதை செய்யற. என்னாச்சு? வலிக்குது.
சாரி சாரி, சாஃப்டா பண்றேன். இந்த பக்கம். என்னாச்சு ஏஜே? எதுக்கு ஹாசினிக்கு தலைமாறி விடுறீங்க? அவ கை என்னாச்சு? ஏன் டோராக்கு நான் இது பண்ணக்கூடாதா? என்ன டோரா? ஆமா, அவரு செஞ்சா உங்களுக்கு என்ன? ஏய் நீ பேசாத. ரோடு, கடை, ஹோட்டல், பர்த்டேன்னு ஏஜேவை டார்ச்சர் பண்ணது இல்லாம இப்போ உனக்கு அலங்காரம் வேற அவர் பண்ணி விடணுமா? நீங்க பண்ணாதீங்க ஏஜே. தலை வர சொல்லி இவ சொன்னாலா? அப்படியெல்லாம் இல்ல, நானாவே செய்றேன். இவரு போய் சொல்றாரு. எனக்கு சர்வீஸ் பண்ண சொல்லி ஒருத்தர் இவருக்கு ஆர்டர் போட்டாரு. அதனாலதான் இவரு செய்யறாரு. என்னது ஆர்டரா? யார் ஆர்டர் போட்டது? அதானே, எங்க ஏஜேவுக்கு யார் ஆர்டர் போடுறது? சொல்லு யாரு? அது அது வந்து யார சொன்னாங்கன்னா, இந்த டோராவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த கடவுள் சொன்னாரு. இந்த பேக் செய்யறாரு. என்ன பேக்? நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் டோரா. தலை சீவியாச்சு, இப்ப ஸ்டிக்கர் போட்டு விடலாமா? அழகான வட்ட மூஞ்சிக்கு இது எப்படி இருக்கும்? நோ 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 வாட் அபௌட் திஸ்? நோ வேண்டாம். நல்லா தானே இருக்கு. இது எப்படி இருக்கும்? நீட்டமா இருக்கு. சரி, இதுல ஏதாவது செலக்ட் பண்ணு. இது இது பிடிச்சிருக்கா? நல்ல சாய்ஸ். போட்டு வச்சிடலாமா? ஏய் ஏய், ஏய் விஷமோ? ஏய் சேட்டை பண்ண. இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி பொட்ட வச்சிடுறேன். சரி, உன் தலையெல்லாம் தோட்டியாச்சு, தலைமுடியெல்லாம் வாரியாச்சு, முகத்துக்கு பொட்டு வச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்லு? சாரி கட்டி விடுறது. நான் இப்ப சாரி காமிக்கிறேன், நீ சூஸ் பண்ணு என்ன வேணும். டோராக்கு என்ன சாரி பிடிக்கும்? இந்த சாரி பிடிக்குமா? நல்லாவே இல்ல. நல்லதானே இருக்கு. சரி, பச்சை சாரி கிளி மாதிரி இருப்பேன். நோ. ஓகே. தங்க நிறத்துல சாரி எப்படி இருக்கும்? உனக்கு பிடிச்ச சாரி ஏந்திரி ஹாசினி. எந்திரி டோரான்னு சொல்லு பேக். சரி, ஏந்திரி டோரா ஏந்திரி. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. புடவை கட்டி விட தெரியுமா ஏஜே? யூடியூப் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏதாவது ஒரு டியூட்டோரியலை பார்த்து அப்படியே கரெக்டா கட்டி விடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. புடவை கட்டி விட போறாரு. நீங்க ரெண்டு பேரும் ஏன் உள்ள நிக்கிறீங்க? நாங்க ஏன் போனோம்? எனக்கு வெக்கமா இருக்கும். நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. ஏன் ஏஜே மட்டும் இருக்கலாமா? நாங்க இருக்க கூடாதா? பேக் எனக்கு புடவை கட்டி விட போறாரு. அவரும் உள்ள இருக்கலாம். நீங்க என்ன அப்படியா? போங்க போங்கன்றல்ல. வா. ஹாய், டோராயின் சாரி. ஏய், இங்க என்ன புடவை கடை விளம்பர ஷூட்டிங்கா நடக்குது? பேக் என்ன இது? இப்படி புடவை கட்டி விட்டுருக்கீங்க பாருங்க. பார்டரே சரியில்லை. நல்லா சரி பண்ணி விடுங்க. இந்த புடவையில உங்களை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. யோ ஹிட்லர், எனக்கா பால்ல மருந்து கலந்து கொடுக்குற? என் குரலையே காலி பண்ண பாக்குறல்ல? உன்னை காலி பண்ணி உன்னை காலில் உட்கார வச்சேன், பாத்தியா இல்லையா?
இந்த குடும்பம் எல்லாம் பார்க்க முடியலக்கா. புடவைய அழகா கட்டி விட்டுட்டீங்க பேக் பேக். இனிமே எனக்கு எல்லா புடவையும் நீங்க தான் கட்டி விடணும். நிச்சயமா செய்றேன். நீ பழைய ஹாசினியை திரும்பி வரதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். கடவுளே, இவளை எப்படியாவது காப்பாத்து. பேக் பேக், என்ன அப்படியே தூக்கி சுத்துறீங்களா? ம், சரி, வா. பேக் பேக், அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன ஏஜி விசேஷம்? திடீர்னு கோயிலுக்கு போறீங்க? போறீங்க இல்ல, போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம். நீங்களும் வரீங்க? நாங்களுமா? ம். புஜ்ஜி மேப், நாம இப்ப எங்க போக போறோம் சொல்லுங்க? ஐயோ, நாம இப்ப கோயிலுக்கு போறோம். சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். வாங்க, போலாம். நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க. ஹாய், கோயில். புஜ்ஜி, நாம இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, எங்க வந்திருக்கோம்? கோயிலுக்கு. மேப், நீயும் சொல்லு. அதான் அவ சொல்லிட்டாளே. மேப், நீ சரியில்லை. நான் பேக் பேக் கிட்டயே கேட்டுக்கிறேன். பேக் பேக், நீ சொல்லு. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு? ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகத்தான். என்ன வேண்டுதல்? அங்க பிரதட்சணம் பண்றது, மண்சோறு சாப்பிடுறது, தீச்சட்டி ஏத்துறது, அப்புறம் முள் மேல நடக்கிறது. என்ன ஏஜி இது? கோயிலுக்கு போறான்னு கூட்டிட்டு வந்துட்டு சூடம் முள்ளு மேல நடக்கிறதுன்னு பயமுறுத்துறீங்க. ஆமா, அப்படி என்ன வேண்டுதல்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, இந்த வேண்டுதல் எல்லாம் செய்யறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கா? யாருக்கு கொடுத்தீங்க? நான் சாமி கிட்ட இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஹாசினி பழையபடி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வேண்டுதலை எல்லாம் நான் செய்யறேன். ஹாசினி பழையபடி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்காக இந்த பரிகாரத்தை சொன்னார். இப்போ நான் அதை செய்ய போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஏஜே. இவளுக்கு நிரந்தரமா பேச்சு போயிடுச்சா என்ன? சீக்கிரமா நல்லா ஆயிடுவான்னு சொல்லி டாக்டர் தானே சொன்னாரு. அவரே டேப்லெட் கொடுத்தாருல. இப்போ என்ன? ஹாசினியை காப்பாத்துறதுக்கு அறிவியல் ஒரு பக்கம் போராடுதுன்னா, கடவுளோட சேர்ந்து நாமளும் ஒரு பக்கம் போராட வேண்டியிருக்கு. இவளுக்கு வாய்ஸ் வந்து என்ன ஆக போகுது? மறுபடியும் உங்களை திட்டதான் போறா. அந்த திட்ட விட இவ இப்படி இருக்கிறது என்னால தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வேண்டுதல் எல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும். வாங்க போலாம். வாங்க. வணக்கம். நமஸ்காரம். ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கோம். யார் பண்ண போறேன்? நான் தான் பண்ண போறேன். என்ன வேண்டுதல்? என் மனைவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறேன். பரவாயில்லையே, இங்க பொண்டாட்டி தான் புருஷனுக்காக அங்க பிரதட்சணை பண்ணுவா. ஆனா நீங்க டிஃபரெண்டா இருக்கேலே. யாரு உங்க மனைவி? இவங்க தான் ஹாசினி. நீ கொடுத்து வச்சவமா. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாமா, செம புண்ணியம்தான். தவம் இருந்துதான் இவள கல்யாணம் பண்ணாரு. நீங்க அங்க பிரதட்சணம் எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க. நேரா போய் குளத்துல தலைமுழுகுங்கோ. வேட்டியை மட்டும் கட்டிண்டு வெறும் உடம்போட ஆண்டவனை வேண்டிட்டு கோயில இடமிருந்து வலமா அங்க பிரதட்சணை பண்ணுங்க. அவ்வளவுதான். போயிட்டு வராங்க. டோரா, நான் அவனோட பேக் பேக் தானே. ஹாசினி குணமாகணும்னா நீ அவளுக்காக வேண்டிக்கணும். வேண்டிப்பேல? என்ன இந்த மனுஷன் இவ்ளோ நல்லவர் ஆயிட்டாரு? என்ன வேண்டணும்? ஹாசினி குணமாகணும், அவ பழையபடி ஆகணும்னு வேண்டிக்கோ. வேண்டிப்பேல? இத்தனை நாளா டோராவா நடிச்சேன். ஆனா இப்ப என்னால நடிக்கவே முடியலையே. வேண்டிப்பேல? சரி சரி சரி. புஜ்ஜி மேம், எங்க சொல்லுங்க. கடவுளே, ஹாசினிக்கு குரலை கொடு. எங்க சொல்லுங்க. கடவுளே, ஹாசினிக்கு குரலை கொடு. 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 கடவுளே, ஹாசினிக்கு குர
தாயே காப்பாத்து, ஹாசினியை காப்பாத்து தாயே. அடுத்தது என்ன ஏஜே? பாத்து ஏஜே, சுற்ற போது. சுட்டால பரவாயில்ல, இதை நான் ஹாசினிக்காக செஞ்சே ஆகணும். எல்லாம் உன்னாலதான். ஆ, ஏன் நான் என்ன பண்ண மேம்? இனிமே என்ன மேப்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவா பாத்துக்கோ. அடப்பாவீங்களா? ஏஜே, எதுக்காக வேண்டியதுல நீங்களே செய்றீங்க? இத ஹாசினி செய்யட்டுமே. ஹாசினிக்காக நீங்க பண்றதை விட ஹாசினிக்காக ஹாசினியே பண்ணா ஸ்ட்ரைட்டா அவளுக்கே பலன் கிடைக்கும்ல. இது என்னோட வேண்டுதல், இதை நான் தான் செய்யணும். தீ ஏத்துங்க. விளையாட்டுத்தனமா பண்ண விஷயத்த நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு மன்சூரை சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களே. இதை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு ஹிட்லர். ஐயோ, பேக் பேக் தரையில சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். எந்திரிங்க. சும்மா இரு. பண்றதையும் பண்ணிட்டு அக்கறை வேற படுறியா?